பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏசாமி உங்க மேல எவ்வளோ அன்பா இருக்கிறான்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஏசுசாமி சொல்கிறார், ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி என்னிடத்துல உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதற்கெல்லாம் ஐஸ்வர்யம் வேணும், வாழ்க்கை நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், நம்மளுக்கு நல்ல ஒரு கனம், ஒரு உயர்வு வேணும், ஒரு நிலையான ஒரு இடங்கள் வேணும், நிலையான ஒரு நம்மளுக்கு எந்த காரியத்துல ஒரு நீதி வேணும்னு சொல்லி நீங்க இந்த நாட்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, இதற்கெல்லாம் முழு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்கிறது. நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்து இப்போது கூட ஆண்டவரை மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய சூழ்நிலை அப்படி, ஆண்டவரை தேட எனக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, சர்ச்சைக்கு போக நேரம் இல்லை, என்னுடைய வேலை அப்படி என்று நீங்கள் உங்களுடைய காரியத்தை சொல்லி கொண்டு இந்த நாட்களில் இருக்கலாம். ஒருவேளை சிறு பிள்ளையா இருக்கும் போதில் கூட அவனுடைய அன்பை நீங்க தெரிந்தவர்களா இருக்கலாம். இன்று மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமான ஒரு பின் மாற்றத்துல நீங்கள் இருக்கலாம். இன்று இயேசு சாமி எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அது நிமித்தம் இந்த வாழ்க்கையில கூட நான் அதிகமாய் சம்பளமாகுகிறேன், ஆனால் எனக்கு ஒரு சொந்த வீடு கூட என்னால் வாங்க முடியல, எனக்கென்று ஒரு எந்த ஒரு இதையும் என்னால் சேர்த்து வைக்க முடியவில்லை என்று நீங்கள் நாட்களே சோர்ந்து போய் இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் வேகமாக வந்து எங்களுக்கு மேலே அதிகமாக உயர்வு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு வருமானங்களை கூட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு அப்படி ஒரு நிலைமை இல்லையே என்று கூட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் கோர்ட்டில் கேஸில் நீங்கள் அலைஞ்சு கொண்டிருக்கலாம். பல நாட்களாக இது எனக்கு முடிவுக்கு வரவில்லை, எனக்கு நீதி கிடைக்கலையேன்னு சொல்லி யோசித்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு வழியாக ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். நான் இதை செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இதற்கு எல்லாம் ஏசாமிட்ட இருந்து வருகிறது. ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி ஆண்டவரிடத்துல உண்டு என்று ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நீங்க செய்யறது ஒண்ணுதான். நீங்க எப்படி ஆண்டவரை விட்டு பிரிய விலகி போனீங்களோ, மறுபடியுமா ஏசாமிகிட்ட வந்து, ஆண்டவரே, நான் இழந்ததை எனக்கு திரும்ப தாங்க, எனக்கு ஒரு நிலையான ஒரு வீடு வேண்டும், எனக்கு ஒரு வருமானம், நிலையான ஒரு வருமானம் வேண்டும், நான் உங்களை மறந்த நிலைமையை வேலை வேலை வேலைன்னு ஓடி அப்படியே டென்ஷன், என் வாழ்க்கை, என் சூழ்நிலை இப்படியே நான் ஓடிட்டேன், உங்களை தேடவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் மறுபடியும் நீங்க வாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் தேடும் போது ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, அதனால் மனதார மறுபடியும் நீங்கள் இவ்வளவு வருஷங்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, அதை மறந்து ஆண்டவர் நம்மளுடைய தகப்பனாய் இருக்கார், நிச்சயமாக உங்களை மன்னிப்பார். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, மறுபடியும் உங்களை பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தையும், ஒரு நல்ல எனக்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கையும், ஒரு நிலையான ஒரு வீடையும், எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அந்த காரியத்தில் ஒரு நல்ல வேலையில் ஒரு கனம் வேணும், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய குறைவை நிறைவாக்குங்கன்னு உண்மை மனதோடு நீங்கள் ஆண்டவரிடத்துல வாங்க. நிச்சயமாக வருகிற நாட்களிலே இவ்வளவு நாட்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி ஒரு ஆசீர்வாதம், செழிப்பும், உயர்வும், நீதியும் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் அதை செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார்னு வசனம் சொல்லுது. அதனால் நீங்க உறுதியா ஆண்டவரை இனிமேல் பிடித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வந்து சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். ஆலயத்துக்கு போயுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, கிடைக்கிற நேரங்களிலே முழங்கால போட்டு இயேசு சுவாமி என்று மனதார உடைய காரியங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்துல வேண்டுங்கள். அநேக நேரத்துல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம், எனக்கு ஒரு அப்பா இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இல்லை பிரியமானவர்களே, ஏசாமி இருக்காரு. அவர் உங்கள் பரம தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போது போல நான் சுமப்பேன்னு சொல்றாரு. அன்பான தேவன் பாருங்களேன். அதனால நீங்க வந்து அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, இழந்ததே அவங்க இல்லை, இவங்க இல்லை, அப்படி புலம்பாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பான்னு ஒரு அப்பாட்ட பேசுற மாதிரி பிள்ளை எப்படி பேசுமாமே அழகா உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஏசப்பாட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். வாழ்க்கை அழகாக, தகப்பனை காட்டிலும் இவர் பரம தகப்பன் நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பார். அதற்கேற்ற உயர்வை கொடுத்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பார். குறைவுகள் நிறைவாகும். நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்பு இயேசு சாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம். அப்பா, ஐஸ்வர்யம், கனமும், நிலையான பொருளும், நீதியும் என்னிடத்துல உண்டு என்று பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இதை பார்க்கிறவர்கள் எந்த காரியத்துல குறைவோடு நீங்க பாரத்தோடு இருந்தாங்களோ, ஆண்டவரே, மறுபடியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க தெரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உண்மை மனதோடு உண்மை தேடட்டும். இந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்களுக்கு ஐஸ்வர்யம், கனமும் உங்களுக்கு தேடி வரட்டும்.
நிலையான பொருளை நீங்க தாங்க. எந்த காலத்துல நீதி வேண்டும் நினைக்கிறாங்களோ ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. உங்க நாமம் மகிமைப்படட்டும். அப்படி செய்ய போற அன்புக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.